வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு காணொளிகள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாரும் அவங்களோட ராசி எந்தெந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி 2024. 2024 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறத விட நம்மளோட ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரக ரீதியான சாராம்சங்களும் அவங்களோட பார்வைகள் எப்படி இருக்கு, குரு யார் யார் எப்படி எந்தெந்த வலிமையில பார்க்க போறாரு, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்க போகுதுலாம் ரொம்ப டீட்டெயில்டாக ராசி மண்டலத்தோட வரைபடத்தோட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அது எந்தெந்த பாவகத்துல இருந்து எந்தெந்த பார்வையினால பார்க்க போறாருங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பின்னாடி. இப்போ மேலே தொடர்ந்து இருக்கக்கூடிய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பயிற்சிகள் எந்தெந்த விதமான அமைவுகள் இருக்க போகுதுங்கிறது டீட்டெயில்டாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. இந்த ராசி மண்டலங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசி மண்டலங்கள்னு சொல்லணும். அப்ப நட்சத்திர மண்டலங்கள் இதுல நம்ம இங்க பிங்க் கலர்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா எந்த நட்சத்திர எந்த ராசியை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு பாதை. அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிம்ம ராசியை பத்தி பேச போறோம். இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரம் 120 டிகிரில இருந்து உத்தர நட்சத்திரம் 150 டிகிரி வரைக்கும் இந்த நட்சத்திரங்கள் செயல்பட போகுது. இப்ப மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூர நட்சத்திரம் 4 பாதம், உத்தர நட்சத்திரம் 1 பாதம், இந்த 9 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி அப்படின்னு சொல்றப்ப சிம்ம ராசியை சொல்லலாம். இந்த வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியனா வந்துடுவார். இப்ப ஜென்ரலா இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தோம்னா அதிபதி சூரியனா வர்றதுனால இவங்களுக்கான உடல் உறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தலையாவும் இருதயமாவும் வந்துடும். இப்போ பொதுவில் வந்து பார்த்தோம்னா இந்த மக நட்சத்திரத்துக்கு அடைஞ்சவங்க இந்த பொதுவிலேயே அந்த மண்ட சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தலையில அதிகமான சூடு பாவகம், ஒரு வெப்பம் சார்ந்த ஒரு தேகம் படைச்சவங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இது சார்ந்த ஒரு விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு அனுகூலமாக செயல்படும். இப்போ மக நட்சத்திரம், இந்த மக நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா யாருக்கு அதிபதினு கேட்டீங்கன்னா கேதுவோட அதிபதியாக வந்துருவாங்க. அப்போ இவங்க பிறப்பிலேயே மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புத்தியானது கேது புத்தி தான் வரும். அவங்க ஜாதகத்தை எடுத்து ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவர் எத்தனாம் பாவத்துல இருக்கிறாரு, எந்த விதமான டிகிரியில இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு அவங்களோட கேதுவோட திசா இருப்பு, பிறப்புக்கான திசா இருப்பு அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி போட்டுடலாம். அப்ப அந்த மக நட்சத்திரம் கேதுவோட சாராம்சம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த குரு பயிற்சியில நம்மளுக்கு கேது எந்த விதமான ஒரு பலம் அடைய போறாரு, மக நட்சத்திரம் எந்த விதமான சப்போர்ட் கொடுக்க போறாரு. சரிங்க, சிம்ம ராசிக்கு 10ல இந்த குரு பயிற்சி உட்கார போறாரு. 10ல குரு பயிற்சி உட்காராரு அப்படின்னு சொல்றப்ப குரு சார்ந்த விஷயங்களை தொழில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்லணும். இப்போ குரு வந்தாவே 10ல தொழில் மாற்றங்கள் ஏற்படும் சொல்லணும். அந்த தொழில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றது நல்ல விதமாகவும் எடுத்துக்கலாம், கெட்ட விதமாகவும் எடுத்துக்கலாம். அப்ப வந்து பார்த்தோம்னா தொழில் துறை இல்லாதவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு அமைவு அமைச்சு கொடுக்கறதும் தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்கறதும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப வந்து இந்த விதமான நேர காலங்கள்ல நம்ம தொழில் மாற்றங்கள் செய்யறது ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அப்ப அந்த கேர்ஃபுல்லா எதுக்காக இருக்குன்னு சொல்றோம், ப்ரமோஷனா இருக்கு, ஒரு 1000 2000 சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க, இல்ல ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல போய் சேலரி வைஸ் இன்க்ரிமெண்ட்லோட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம இடமாற்றங்கள் செய்யறது தொழில் மாற்றங்கள் செய்யறது நல்லா சப்போர்ட் அமைச்சு கொடுக்கும். அப்படி இல்லை, நான் புது ஃபீல்டில் இறங்க போறேன், புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், புதுசா தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்கு நீங்க போற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த குரு அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர மாட்டாரு. ஏன்னா 10ல இருக்கக்கூடிய குரு பகவான். சரி, இதனால நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டிராபேக் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேது இங்க இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பாவகத்துக்கு 2ல இருக்கிறாரு கோச்சார பலன்படி. அப்ப அந்த கோச்சார பலன்படி 2ல இருக்கக்கூடிய கேது குடும்பத்துல இல்ல உங்களை சார்ந்த ஒரு விஷயங்களை நிறைய ஒரு விதமான ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அப்ப சின்னதா ஒரு விஷயங்கள் நீங்க செலவினங்கள் ஏற்படுத்தினாலும் அது ரீதியா உங்களுக்கு நிறையப்பட்ட விரயங்கள் கொடுப்பாருன்னு சொல்லணும். அந்த விரயபாதத்தை கொடுக்கக்கூடிய கேதுவை உங்களுக்கு குரு வந்து 5ஆம் இட பார்வையா அந்த வீட்டை அந்த கேதை பார்த்து சுபத்தன்மை அடைச்சிடுறாரு.
நம்ம சுபத்தன்மை அடையிறப்ப அது ரீதியான ஒரு அமைவு அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப ஒரு பாக்கியமான ஒரு செயல்பாடுகளும் பாக்கியமான அமைவு கொடுக்கக்கூடிய அதிபதியாகவும் செயல்பட போறாங்க. அதனால உங்களுக்கு கேது சுபத்தன்மை அடையறதுனால மகர ராசிக்கு குடும்ப ரீதியான சப்போர்ட், தொழில் ரீதியான வாய்ப்பு, வரவு செலவுக்கான ஒரு சப்போர்ட் ரீதியான பலம், இது எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. அது எந்த விதத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், எந்த வகையில செயல்பட போறோம் அதுங்கிறத மட்டும் பார்த்து பக்குவமா செயல்படுற மாதிரினா மக நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியும் ஒரு வகையில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தே தீரும். அடுத்தது பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கிட்டத்தட்ட 133 டிகிரியில் ஆரம்பிச்சு 144 ஏறத்தாழ 146 டிகிரி வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் தாங்க செயல்பட போகுது. இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறந்த திசையே வந்து பார்த்தோம்னா சுக்கர திசையா இருக்கும். இந்த சுக்கர திசை அப்படின்னு சொல்றப்ப இன்னைக்கு ஒரு ஆடம்பரமான விஷயங்களுக்கு கொண்டுட்டு போய் விடுறது, அந்த ஆடம்பர விஷயமே உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது, அதாவது உங்களுக்கு கூட பிறந்த பிறப்புகளுக்கு பாக்கியத்தை அமைச்சு கொடுக்கறது, இந்த விதமான விஷயங்கள். தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களுக்கு போறப்ப பூர நட்சத்திரங்களுக்கு ஒரு அதிகமாக உழைச்சி வேலை செய்யாம, உடலுக்கு வலிமை கொடுத்து வேலை செய்யாம ஒரு சாஃப்ட்வேரோ இல்ல ஒரு அமைதியா பொறுமையா ஒரு இடத்துல நிற்க வேலை செஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பாவோ இல்ல குடும்ப ரீதியான சப்போர்ட்டோ இந்த விதமான பலம் அதிகமாகவே அமைச்சு கொடுப்பாங்க. அப்ப ஆடம்பரமான விஷயத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடிய பூர நட்சத்திரம், இந்த பூர நட்சத்திர அதிபதியான உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாகவும் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாகவும் வர சுக்கரனோட வீட்டுக்கு ரிஷபராசிய அதிபதியான வீட்டுக்கு குரு போய் உட்காரனால சுக்கரன் இங்க வலிமை அடையாரு. அப்ப சுக்கரன் இங்க வலிமை அடைஞ்சு இந்த பூர நட்சத்திர அதிபதி உங்களுக்கு 10ல போய் உட்கார்றப்ப நம்ம சொன்ன மாதிரி தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறது, பிரச்சனையை கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு விதமா இருக்கிறப்ப இந்த சுக்கரனோட வீட்டுக்கே குரு போய் உட்காரனால பூர நட்சத்திரத்துக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தொழிலில் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றத்துக்கு போகிறது, இல்லை அடுத்த கட்ட ஒரு மாடுலேஷனுக்கு போகிறது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு போய் சப்போர்ட் ஏற்படுத்துறது, இந்த விதமான அமைவுகள்லாம் பூர நட்சத்திரத்துக்கு சூப்பரான ஒரு டைம்னு சொல்லாங்க. ஒரே ராசி தான், ஆனால் ஒரு நட்சத்திரத்துக்கும் வெவ்வேறு பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்றப்ப இந்த சிம்ம ராசியை சொல்லணும். கடைசியா உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த உத்தர நட்சத்திரம் அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தோம்னா சூரியனோட சாராம்சம். அந்த வீட்டு அதிபதியான சூரியனோட சாராம்சமே சூரியனோட அதிபதியே பெற்று உட்கார்ந்து இருக்கிறது ஒரே நட்சத்திரம் என்னன்னா இந்த உத்தர நட்சத்திரம். இந்த உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூரியனோட சாராம்சம் வாங்கி ரொம்ப ஒரு வெப்பம் சார்ந்த ஒரு விஷயங்கள், ஒரு வேலையை செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா அதுல அதிக கான்சென்ட்ரேஷன், அதிகமான திறமைகள், வாக்குவாதங்கள், ஒரு வெளிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு போறீங்க அதுல உங்க பேச்சு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும், அந்த இடத்துல தான் நீங்க வந்து ஒரு தலை சிறந்த ஒரு தலைவனாகவும் இல்ல அந்த இடத்துல முக்கிய காரகத்துவமா அமைக்கக்கூடிய நிலைமையாகவும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரம் தாங்க. இந்த உத்தர நட்சத்திரத்துக்கூட இணைவு பெற்ற ராசிகள், அதாவது கார்த்திகை நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. அந்த கிருத்திகை நட்சத்திர அதிபதியை வந்து பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கும் அந்த நட்சத்திரத்தையும் குரு போய் உட்கார்றாரு. அப்ப அந்த விதமான அதிபதியிலையும் உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் சுபத்தன்மை அடைகிறனால ஏறத்தாழ அருமையான சப்போர்ட், அருமையான பலம், நம்மளை அதை தெரிஞ்சு நம்ம வழி நடத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு குடும்ப ரீதியான சப்போர்ட்டும், வளர்ச்சி ரீதியா வரவு செலவு ரீதியான சப்போர்ட்டும் உங்களுக்கு சூப்பரான ஒரு பலம் உண்டு. இந்த ராசி அதிபதி வந்து பார்த்தோம்னா வாக்கு ஸ்தானத்திலையும் வாக்கு வன்மத்திலையும் ரொம்ப ஒரு தலை சிறந்த ஒரு வாய்ப்புகளா இருக்கக்கூடிய ராசின்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசியை சொல்லலாம். அப்ப அந்த விதமான பயன்பாடுகளுக்கு ஒரு வாக்கு மூலியமாகவே ஒரு சம்பாத்தியம் ஏற்படுறதுக்கும், அந்த சம்பாத்தியம் வந்து பார்த்தோம்னா நிரந்தரமாகவோ இல்லை நம்மளை அமைச்சு சீர்திருத்தப்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் ராசி மண்டலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ராசிக்கான ஒரு வரைபடத்தை கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு காலபுருஷ சக்கரத்தின் படி 5வது ராசி சிம்ம ராசியை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்றப்ப நம்ம முன்ன சொன்ன மாதிரி 120 டிகிரில இருந்து 150 டிகிரி இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இவரு ஆண் ராசியா போயிடுறாரு. சிரராசின்னு சொல்லுவாங்க. இந்த சிரராசி அப்படின்னு சொல்றப்ப ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்துறப்ப அதுல ஒரு கொஞ்சம் பிடிவாத குணம் கொடுக்கக்கூடியதுதான் சிரராசின்னு சொல்லுவோம். அந்த சிரராசி பிடிவாத குணங்கிறது வேறங்க. ஒருத்தரை நம்பிட்டாங்க, ஒருத்தருக்காக விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னு சொல்றப்ப அதுல ஒரு சிரத்தனை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இவங்களை நம்பினவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவங்களை தனிப்பட்ட விதத்துல இவங்க இதுதான் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அதுல எவ்விதமான மாற்றங்களும் எவ்விதமான ஒரு தங்கு தடையும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ரெண்டாவது இவங்க வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதிக்கு இன்னைக்கு சிம்மத்துக்கு எந்த விதமான உடல் உறுப்புகள் தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வயிறு பகுதி. அந்த வயிறு பகுதி அப்படின்னு சொல்றப்ப சீக்கிரமா வந்து ஒரு வயிறுல ஏற்படக்கூடிய கோளாறுகள், தொப்பை வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்கு அதிகமாகவே கொடுப்பாங்க.
அப்ப சீக்கிரமான தோற்றங்கள், வலிமை அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பீர தோற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இவங்களுக்கு வந்து தொப்பை விழுவுறது, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கறது, தலை ரீதியான விஷயத்துல சொட்டை விழுவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாகவே செயல்படும். அது இல்லாம இவங்களுக்கு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்றப்ப ஹீட்டு சம்மந்தப்பட்ட பாடியாவே உங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த மாதிரி வெயில் காலத்துல வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு அதிகமாக ஹீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு அலர்ஜியோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த ராசிக்கு உங்களுக்கு 10ல வந்து சூரியன் வந்து குரு வந்து உட்கார்ந்து சுபத்தன்மை அடைகிற மாதிரியும், அவர் தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொது பலனாகவும், அவர் வந்து பார்த்தோம்னா உங்களோட வீட்டுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் உங்க வீட்டுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் பாக்குறாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் பாக்குறாரு. அப்ப 2, 4, 6ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ரீதியான ஒரு மாற்றங்கள் கொடுக்கறது, வண்டி வாகனங்கள் ரீதியா ஒரு அமைவுகளை கொடுக்கறது, சொத்து சுகங்கள் ரீதியா சப்போர்ட்கள் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்த நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும், கஷ்டப்பட்டு செயல்படுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சொத்து பத்து, வண்டி வாகனங்கள், இல்லை இடுப்பு இடம், வருமான ரீதியான ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு அமைவுகள்லாம் அமைச்சு கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியா தான் உங்களுக்கு மேக்சிமம் செயல்பட போறாருங்க. அதே மாதிரி கடைசியா நீங்க வந்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியான பலன்கள் ஒரு ராசிகளுக்குன்னு சொல்ல மாதிரிதாங்க. இப்ப மக நட்சத்திரம், இந்த மக நட்சத்திரம் ஒரு நட்சத்திரங்கள் மட்டும் கிடையாது, 27 நட்சத்திரங்களை ஒரு அதிபதிக்கும் பிரிச்சு 3 நட்சத்திர அதிபதியை கொடுத்துருக்காங்க. இந்த மக நட்சத்திரம்னு சொல்றப்ப அஸ்வினி நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் மூல நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் கேது அதிபதியா வந்துடுறாரு. இந்த 3 நட்சத்திரத்துல யாராச்சும் ஒருத்தர் சுபத்தன்மை அடைஞ்சாலும் அவர் மொத்தத்திலேயே அந்த கேது அதிபதி சுபத்தன்மை அடைஞ்சிருவார். அந்த கேது சுபத்தன்மையை அடையிறப்ப அதுல மூலியமாக நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனோ பெனிஃபிட்ஸோ அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் முழு சப்போர்ட் இருக்கும். 2வது பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், போராடா நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து சுக்கிரனுக்கு அதிபதியா போயிடுறாங்க. இந்த சுக்கிரன் அதிபதி அப்படின்னு சொல்றப்ப ரிஷபராசிக்கு குரு போய் உட்கார்றதுனால அந்த வீட்டுல இருக்க அதிபதியான சுக்கிரன் சுபத்தன்மை அடையறதுனால மொத்தத்திலேயே இந்த 3 நட்சத்திரங்களும் சுபத்தன்மை அடையுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த சுபத்தன்மை அடையிறப்ப இந்த குரு பயிற்சியினாலும் ஒரு சில மாற்றங்கள், ஒரு அமைவுகள், ஒரு மாற்றம் சார்ந்த விஷயங்கள் அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. கடைசியா உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. அப்ப கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் சூரியனோட சாராம்சம், சூரியனோட அதிபதியா வாரி உட்கார போறாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலேயே குரு அமர போறாரு. அப்ப அந்த குரு பயிற்சி ஆகி உட்கார்றப்ப முன்னாடியே சொல்லணும்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் கிருத்திகை சுபத்தன்மை அடைஞ்சதுனால ஓரளவுக்கு பாக்கியமான ஒரு வலிமையை தான் இருக்கும். அப்ப பொதுவுல பார்க்க போனோம்னா இவரும் நம்மளுக்கு சுபகாரகத்துவம் அடைஞ்சு சிம்ம ராசியாக இருந்தாலும் ஒரு சில சின்ன பிளக்சுவேஷன், ஒரு மாற்றங்கள்னால நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் சுபத்தன்மை அடைச்சு கொடுக்கறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்ப இது சார்ந்த விஷயங்கள் கிளீனா நீங்க எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா ராசி மண்டலங்களின் குரு பயிற்சியால ஏற்படக்கூடிய கோச்சார பலன் என்னன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. சிம்மராசி. சிம்மராசியில 10ல குரு வந்துடுறாரு. இப்ப 10ல குரு வந்துடுறாரு அப்படின்னு சொல்றப்ப ஒரு குருவுனால நம்மளுக்கு 10ல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு விரயங்கள் கொடுத்துருவாரா, இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாரா, இல்ல தொழில் ரீதியான ஒரு டிராபேக் கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சந்தேகங்கள் நிறைய உண்டு. இப்ப நம்மளோட ராசிக்கு இந்த குரு 10ல உட்கார்றதுனால பாக்கியமா, சிரமங்களா, கஷ்டங்களா அப்படின்னு சொல்றப்ப குரு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா அவரோட ஒரு விஷயங்கள் நிறைய விதமான ஒரு டிராபேக்ஸ் உண்டு. அதுல ஒரு விஷயம் சொல்றப்ப நம்மளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு குருவாகவும் செயல்படுவார். தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய குருவா இருக்காரு. அதுல நம்ம பார்த்து செயல்படக்கூடிய விஷயங்கள், இல்லை அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு பலமா அமைஞ்சிட்டாவே போதும். 2வது குருவுக்கு இது சூரியனோட உங்க வீட்டதிபதியான சூரியன், அவருக்கு வந்து பார்த்தோம்னா குரு எங்க இருக்கிறாரு அப்படின்னா 2ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாகவும், உங்களுக்கு 4ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய கிரகமாகவும், உங்களுக்கு 6ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய இடமாகவும் பார்க்கிறாரு குரு. 10ல இருந்து இத்தனை பாவகத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு வருமான ரீதியா, தொழில் ரீதியான மாற்றங்கள் நிச்சயமா உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தோம்னா ஒரு சகாய பலனை, ஒரு மாற்றங்களை, ஒரு வருமான ரீதியான முன்னேற்றத்தை அமையக்கூடிய ஒரு குருவோட பார்வையா செயல்படுவாருங்க. ஏன்னா 2ல உங்களுக்கு ராக்கியது பயிற்சி ஆகிறப்பயே இந்த தொழில் ரீதியான முழக்கம், பிரச்சனைகள், இந்த மாதிரி சந்திப்பு, குடும்பத்துல எதனாச்சும் ஒரு சண்டை சச்சரவு, இல்லை வாக்குவாதங்கள், குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த சந்திக்கக்கூடிய விஷயத்த இந்த குரு பார்க்கறதுனால இந்த பிரிவினைகள் சார்ந்த விஷயங்கள், இந்த குழப்பத்தை சார்ந்த விஷயங்கள், இந்த
கேது கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான விஷயத்த குறைக்கிறார். அந்த குறைக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா வருமானத்துல மாற்றங்கள் ஏற்படுறது, முன்னேற்றங்கள் கொடுக்கறது, வீட்டில் ஏதாச்சும் சண்டை சச்சரவு இருந்தால் அது சொல்யூஷனுக்கு வர்றது, இந்த விதமான அமைவெல்லாம் அமைச்சு கொடுக்கக்கூடிய குரு பார்வையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாருங்க. அப்போ 10ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுக்குறாரு, பிரச்சனையை கொடுக்குறாரு, அது பெரிய விஷயமா ஆகாது. அப்போ அது முன்னேற்றத்துக்கு தான் போகும். அப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்ட சப்போர்ட்டுக்கு போகிறோம், அடுத்த கட்ட வாய்ப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு பலம் உண்டு. அதே மாதிரியே உங்களோட ராசி அதிபதியான சூரியனை வந்து பார்த்தோம்னா குரு ஒரு உங்களோட நட்சத்திர அதிபதியா உங்க இணை நட்சத்திரங்கள் அனைத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு வலிமையா இருக்கிறதுனால இன்னமும் ஒரு சப்போர்ட்டான விஷயங்கள் உண்டு. அப்ப அந்த சூரியனோட பார்வை பார்க்கறதுனாலையும் உங்க ராசி அதிபதிக்கு பலம் ஏற்படுது. அதே மாதிரியே உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு வண்டி வாகனங்கள் ரீதியாக, சொத்து பத்துகள் ரீதியாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாகவும் நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் அமைச்சு கொடுக்கக்கூடிய குருவாக தாங்க இருக்கிறார். இப்போ ஒரு பக்கம் நம்ம -10ல் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொன்னோம்னா கூட அவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, 10ல் குரு வந்துட்டாருங்க, கிட்டத்தட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்படும், தொழில் ரீதியாக கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான சூழல்கள் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கும். ஆனா அதுவே குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பார்வையினாலையும் உங்களுக்கு 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 6ஆம் பாவாதிபதியை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு இதனாச்சும் ஒரு விதமான மாற்றங்கள் நல்ல சப்போர்ட் அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இந்த குரு பயிற்சி நிச்சயமா அமைச்சு தீரும். தொடர்ந்து இந்த முன்னாடியே இருக்கக்கூடிய விஷயங்களும் நட்சத்திர ரீதியான ஒரு அமைவுகளும் அடுத்து ராசி மண்டலங்கள் ரீதியா சொன்ன பலன்களும் இப்ப சொன்னக்கூடிய கோச்சார பலன்களும் தொடர்ந்து பார்த்து இது எப்படி இருக்கு, இது மீதியான மாற்றங்கள் எப்படி இருக்கு நீங்களே புரிஞ்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்ம இந்த வீடியோஸை போட்டிருக்கிறோம். இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணப்படும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புதுசாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.